இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தீர்ப்பிடுதல். வசனம் மத்தேயு 7:3. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருவை பார்க்கிறது என்ன? பாருங்கள், இந்த வசனம் இயேசு மலை உபதேசத்தின் பேசின ஒரு பகுதி. இது தீர்ப்பு மற்றும் சுய பரிசோதனை குறித்து உரைக்கும் ஒரு வசனம். நம்ம சோதித்து பார்க்கும்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்களேன், மற்றவர்களின் குறைகளை நம்ம சீக்கிரமாக பார்க்குறோம். ஆனால் நம்முடைய குறைகளை புரிந்து கொள்வதில் நம்ம என்ன பண்ணுறோம்? சோம்பலாக இருக்கிறோம் இல்லையா? அது மற்றவர்களின் தவறுகளை மனதளவில் நியாயத்தீர்ப்பதில் பிசாசு நம்மை வேகமாக வேலை செய்ய வைக்கிறான். அப்படின்னா நம்மிடம் உள்ள தவறுகளை நாம் ஒருபோதும் பார்க்கவோ அல்லது சமாளிக்கவோ முடியாதுப்பாங்க. நம்ம மற்றவர்களை மாற்ற முடியாது, கடவுளால் மட்டுமே முடியும் இல்லையா? ரொம்ப கடினமான ஒரு விஷயமே என்னென்னா, மற்றவர்களை நம்ம புரிய வைத்து அவங்கள நடத்துறது தான். பாருங்களேன், இந்த விஷயத்தில் அநேக பெற்றோர்கள் தன் பிள்ளைகள்கிட்ட சோர்ந்து போவார்கள் இல்லையா? எவ்வளோ நம்ம சில காரியங்கள் சொல்வோம், அவங்களுக்கு அது புரியாது. ஆனால் புரிகிற விதத்தில் சொல்கிற போது கண்டிப்பாக கெட்டிக்காரத்தனமாக அவங்க புரிந்து கொள்வார்கள். குறைன்னு பார்த்தா எல்லாரிடமே இருக்குது இல்லையா? யாரும் சொல்ல முடியாது நான் குறையற்ற மனிதன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு குறைகள் உள்ளவர்கள் தான். ஆனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணுகிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக மற்றவர்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? குறைகள் சொல்ல மாட்டோம். நிறைய வேலையில் அதை தான் தவறுறோம் பாருங்கள். அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, அந்த குறைகளை நம்ம ஒத்துக்கிறது இல்லை வாழ்க்கையில். அதனால் மற்றவர்கள் நம்ம மேலே குறை சொல்லனாலும் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்குது. அப்போ முதலாவது நம்முடைய குறைகளை நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்கள். மற்றவர்களையும் மாற்ற முடியாது, நாமே என்ன பண்ண முடியாது, நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியிடம் ஒத்துழைத்து அவரை வேலையை செய்ய அனுமதிக்கலாம் பாருங்கள். அப்போ எல்லோரிடம் நம்ம என்ன தவறு இருக்குது, ஆனால் என்பதை பற்றிய நமது எண்ணங்களும் நம்ம பேசுகிற காரியங்களும் இருக்கும் பொழுது பொதுவாக நம்முடைய சொந்த நடத்தையை பற்றி நாம் என்ன பண்ணுறோம்? ஏமாற்றம் அடைகிறோம். அப்போ நம்முடைய உள்ளத்தையும் நம்ம எண்ணங்களையும் நோக்கங்களையும் பரிசோதிக்க தேவன் அழைக்கிறார் இந்த வேலையில். அப்போ நம்ம குறைகள் பெரிதாக இருக்கும்போது நாம் மற்றவர்களின் சிறிய தவறுகளின் மீது தீர்ப்பு வழங்குவது அது மிகப்பெரிய தவறு பாருங்க. உண்மையான பரிசுத்தம் என்பது மற்றவர்களின் நியாயத்தில் அல்ல, அது தம்மை தாமே பரிசோதிக்கிற மனப்பான்மையுடன் வாழ்தலாகும். அதுதான் உண்மையான பரிசோதனை இல்லையா? உண்மையான பரிசுத்தம் பாருங்கள். நம்ம ஒரு விரலை மற்றவங்களை நம்ம நீட்டும் பொழுது மிச்சம் இருக்கிற 3 விரல் நம்மை காட்டுகிறது இல்லையா? அப்படின்னா நம்ம முதலாவது என்ன குறைகள் நம்ம மேலே இருக்குது அதை அக்செப்ட் பண்ணணும் பாருங்கள். அப்போது மற்றவர்களை நம்ம தீர்ப்பு நியாயம் செய்கிறதுக்கு அல்ல, அதுக்காக நம்ம உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, நம்மை நாமே பரிசோதிக்கிற மனப்பான்மையுடன் நம்ம வாழணும் பாருங்களேன். பாருங்கள், இந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கும் மிக சிறிய துகளை நீ ஏன் வெளியில் இருந்து உற்று பார்க்கிறாய், ஆனால் உன் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பற்றி அறியாமல் இருக்கிறாயே அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ உன்னுடைய கண்ணிலேயே மரக்கட்டை இருக்கும்போது உன் சகோதரிடம் உன் கண்ணில் இருக்கும் சிறு துகளை நான் எடுக்கட்டும் என்று எப்படி சொல்ல முடியும் இல்லை? சொல்கிறாப்பாங்க, நயம் வஞ்சகரே, முதல்ல உங்கள் கண்ணில் இருக்கிற அந்த அழுக்கை எடுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் பின்னர் உன் சகோதரனின் கண்ணில் இருக்க சிறிய துகள் நீ எடுக்கலான்னு சொல்கிறாரு பாருங்கள். மற்றவர்களின் தவறுகளை மனதளவில் நியாயத்தீர்ப்பதில் பிசாசு நம்மை ரொம்ப பிஸியாக வைத்திருக்க விரும்புகிறான். ஆனால் நம்மிடம் உள்ள தவறுகளை நம்ம ஒருபோதும் பார்க்கவோ அல்லது சமாளிக்கவோ முடியாது. நம்ம மற்றவர்களை மாற்ற முடியாது, தேவனால் மட்டுமே முடியும். இந்த காலவெளியில் நம்மோடு இடைப்படுகிற தேவன் முதலாவது நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும் என்று நம்ம எந்தெந்த விதத்தில் நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கிறோம், என்ன நம்ம மாற்றிக்கொள்ளணும், ஆவிக்குற வாழ்க்கை நம்ம என்ன மாறணும், நம்ம மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோமா அதை நிப்பாட்டிட்டு முதலாவது
நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிற நிலையை நம்ம பார்க்க வேண்டும். இன்னும் எப்படி பெஸ்ட்டாக நம்ம வாழ முடியும், இன்னும் எப்படி நம்ம டைம் யூஸ் பண்ண முடியும், தேவையில்லாத நேரங்களை வீணாக்காமல் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்வோமானால் தேவன் நம்மை காண்கிற தேவன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும் பாருங்கள். அப்போ இயேசு நம்மை ஒரு தயமிக்க கீழ்ப்படி வாழ்க்கையில் நடக்க தேவன் விரும்புகிறார். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, என் உள்ளத்தில் உள்ள தவறுகளை பார்க்கும்படி என் கண்களை திறக்கவும், உம்முடைய சத்தியத்தால் என்னை பரிசுத்தமாக்க கிருபை பாராட்டும். என் மனம் இரக்கத்தால் நிரம்பி என் பார்வையை தூய்மையாக்கும் வரை எனக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். பிறரின் குறைகளை நீரே கையாளுவீர் என்பதை நம்புகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.